ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மீள் பார்வை. நடிகர் விஜய் ஒரு உலக சாதனை பண்ணியிருக்காரு. அது என்னங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நடிகர் விஜய் இதுவரைக்கும் 68 படங்கள்ல நடிச்சு முடிச்சிருக்காரு. 5 வயது சிறுவனா நடிக்க ஆரம்பிச்ச அவரு சினிமா துறையில பல்வேறு கதாபாத்திரங்கள்ல ஹீரோவா நடிச்சு இன்னைக்கு இருக்கிற முன்னணி ஹீரோக்கள்ல ஒருத்தராகவும் இருந்துட்டு இருக்காரு. நாளுக்கு நாள் மெருகேறிட்டு வர்ற விஜயோட நடிப்புல கடைசியா வெளியான படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இது அவருக்கு 68வது படம். இந்த படத்தின் மேல கலவையான விமர்சனங்கள் பல வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த படத்து மேல கலவையான விமர்சனங்கள் வந்திருந்தா கூட விஜயோட நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டுச்சு. அப்படி த கோட் படத்துக்கு பிறகு அவருடைய 69வது படமா உருவாகிட்டு இருக்கு ஜனநாயகன். வினோத் டைரக்ஷன்ல அனிருத் மியூசிக்ல உருவாகிட்டு இருக்கிற இந்த ஜனநாயகன் மலையாளத்துல வெளிவந்த லூசிபர் படம் மாதிரியான ஒரு முழுநீள அரசியல் படம் அப்படிங்கிற பேச்சுக்களும் அடிபடுது. அதோட இந்த ஜனநாயகன் படம் தெலுங்குல பாலகிருஷ்ணா நடிப்புல வெளிவந்த பகவந்த் கேசரி படத்தோட அபிஷியல் ரீமேக் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி பரபரப்பா ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்படி 69 படங்கள்ல நடிச்சு முடிச்சிருக்கிற விஜய் சிறுவனா இருக்கும்போது 6 படங்கள்ல நடிச்சிருக்காரு. வெற்றி, குடும்பம், நான் சிகப்பு மனிதன், வசந்த ராகம், சட்டம் ஒரு இருட்டரை, இது எங்கள் நீதி அப்படிங்கிற 6 படத்துல சிறுவனா நடிச்சிருக்காரு. அருளும் உடையவராய் விளங்கினார். நட்பு உணர்வும் நல்ல பண்பும் அவரிடம் இயற்கையாகவே அமைந்திருந்தோம். அப்பா, கார் வந்திருக்குப்பா. இவன் தான் சார் எங்க அப்பாவை கொலை பண்ணா. எங்க அப்பா மேல பெட்ரோல் ஊத்தி நெருப்பிச்சு கொண்டா சார். என் கண்ணால பார்த்தேன் சார், என் கண்ணால பார்த்தேன். இந்த 6 படத்தையும் இயக்கியவர் விஜயுடைய தந்தை S.A. சந்திரசேகர் தான். அதுக்கப்புறம் S.A. சந்திரசேகர் டைரக்ஷன்ல விஜய் கதாநாயகன அறிமுகமான படம் தான் நாளைய தீர்ப்பு. மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கூட தன்னுடைய தந்தை S.A. சந்திரசேகர் டைரக்ஷன்ல செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா, விஷ்ணு, மாண்புமிகு மாணவன், ஒன்ஸ் மோர், நெஞ்சினிலே, சுக்ரன், பந்தயம் அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. சிறு வயதுல நடிச்ச 6 படங்களையும் கதாநாயகனா அறிமுகமானதுக்கு அப்புறம் நடிச்ச 10 படங்களையும் சேர்த்து விஜய் தன்னுடைய தந்தை S.A. சந்திரசேகர் டைரக்ஷன்ல மொத்தம் 16 படங்கள்ல நடிச்சிருக்காரு. எஸ் சார், எப்பவுமே கரெக்ட் டைமுக்கு வருவேன். தொழில எங்க அப்பா எனக்கு கத்துக் கொடுத்த முதல் பாடமே அதான். இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்காக நான் மன்னிப்பு. ஒரு தந்தை டைரக்டரா இருக்க மகன் அவருடைய டைரக்ஷன்ல 16 படங்கள் நடித்தது உலகத்திலேயே நடிகர் விஜய் மட்டும்தான். அந்த வகையில தந்தை டைரக்ஷன்ல 16 படங்கள் நடிச்ச விதத்துல விஜய் உலக சாதனை பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த 16 படங்களுக்கு பிறகும் விஜய் தன்னுடைய தந்தை டைரக்ஷன்ல நடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும், இந்த 16 படங்கள்ல உங்களுக்கு மிகவும் பிடிச்ச படம் எது அப்படிங்கிற கருத்துக்களையும், இதுபோல தந்தை மகன் காம்பினேஷன்ல வந்த அதிகமான படங்கள் நடிச்ச நடிகர் யாரு அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சினிமா சம்பந்தப்பட்ட இன்னொரு சுவாரஸ்ய தகவல் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.